ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மைக்கான் பயாலஜி. உங்களோட பேசிக்கொண்டிருப்பது ஆர்ஜே மோனிஷா. இன்றைக்கி நம்மளோட சீஃப் கெஸ்ட் என்ன ஒரு புது டாப்பிக்கில் பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பூவரசன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கான எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இம்யூனாலஜி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதை பற்றி தாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த இம்யூனாலஜி அப்படின்னா என்ன டாப்பிக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் பயோமெடிக்கல் சயின்ஸில் வந்து இது ஒரு பிரான்ச்சாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டடி வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த ஒரு இம்யூன் சிஸ்டமானது எப்படியெல்லாம் ரெஸ்பான்சிபிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடிக்கு எதிரான பேத்தோஜன்ஸை வந்து எப்படியெல்லாம் டிஃபெண்ட் பண்ணுது, அந்த பேத்தோஜன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா, வைரஸஸ், பேராசைட்ஸ் அண்ட் ஃபங்கை, அப்புறம் அப்நார்மல் செல்ஸ்ன்னு சொல்கிற கேன்சர் செல்ஸ், இதுக்கு எதிராகலாம் வந்து இந்த இம்யூன் சிஸ்டமானது ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இம்யூன் சிஸ்டத்தில் நம்ம எதெல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறோம், அந்த இம்யூன் சிஸ்டம் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்க்கு எப்படியெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத பற்றியும் இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இம்யூன் சிஸ்டம் நம்ம உடம்புல எப்படி பேலன்ஸாக மெயின்டைன் ஆகுது, அதே மாதிரி அந்த பேத்தோஜன்ஸுக்கு எப்படி டிஃபெண்டிங் ஏஜெண்ட்டாக வந்து இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பாடியில் அந்த பாடியோட டிஷ்யூஸுக்கு எப்படி இது வந்து டேமேஜ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுது அப்படின்றத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இம்யூனாலஜியில் இந்த இம்யூன் சிஸ்டத்தில் என்னென்ன மாதிரி டிஸார்டர்ஸ் இருக்குது, அந்த டிஸார்டர்ஸ் எல்லாம் எந்த வகையில் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அப்புறம் இம்யூனோ டிஃபிஷியன்சி, அலர்ஜிஸ் போன்ற டிஸார்டர்ஸ் எல்லாம் எப்படி வந்து இதில் இம்யூனாலஜியில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்து வேக்சின்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு இம்யூனோதெரபிஸ், அப்புறம் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் வேரியஸ் டிசீசஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த இம்யூனாலஜி எப்படி வந்து மெயின் ரோலை ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி இம்யூனாலஜியோட டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, இது வந்து சயின்டிஃபிக் டிசிப்ளின் தட் எக்ஸ்ப்ளோர்ஸ் தி ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம் இன்க்ளூடிங் இட் செல்ஸ், மாலிகுல்ஸ், ஆர்கான்ஸ் அண்ட் ப்ராசஸஸ். It composes the study of how the immune system defends the body against pathogens, identifies and eliminates abnormal cells, and maintains tolerance to self-antigens. Additionally, immunology investigates immune-related disorders and develops strategies to manipulate the immune system for தெரப்பட்டிக் பர்பஸஸ் சச் அஸ் வேக்சின்ஸ் அண்டு இம்யூனோதெரபிஸ். அதாவது இம்யூனாலஜினா என்ன அப்படின்றத வந்து நான் மேலே சொன்ன மாதிரி தான் இந்த இம்யூனாலஜி அதோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ், பிஹேவியர்லாம் வச்சு இந்த இம்யூன் சிஸ்டமில் எப்படி ஒர்க் பண்ணுது, அண்ட் செல்ஸ், மாலிகுல்ஸ், ஆர்கான்ஸ், அதோட ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்குது, அதே மாதிரி இந்த பாடிக்கு உள்ளே வர பேத்தோஜன்ஸுக்கு எதிராக இந்த இம்யூன் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிருக்கு, என்னென்ன மாதிரி டிஸார்டர்ஸ் வருது, அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அதுக்கு என்னென்ன மாதிரி தெரப்பியெல்லாம் கொடுக்குறாங்க, வேக்சின்ஸ் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த இம்யூனாலஜியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு இந்த இம்யூனாலஜினா என்ன அப்படின்றத வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னா இதில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டமோட ஓவர்வியூ, அப்புறம் செல்ஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம், இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ், இம்யூனாலஜிக்கல் டிஸார்டர்ஸ், வேக்சின்ஸ் அண்ட் இம்யூனைசேஷன், ரிசர்ச் அண்ட் தெரப்பீஸ். இதில் ஃபஸ்ட் டாபிக் இம்யூன் சிஸ்டம் ஓவர்வியூ. இந்த ஓவர்வியூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு செல்ஸோட நெட்வொர்க், அதை அப்புறம் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கான்ஸ், இதெல்லாம் வந்து இந்த இம்யூன் சிஸ்டத்தில் எப்படி காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதே மாதிரி இந்த செல்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கான்ஸ் இதெல்லாமே இந்த பாடியில் எப்படி ஒரு டிஃபெண்டிங் மெட்டீரியலாக ஒர்க் பண்ணுது, அதே மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல் இன்வேடர்ஸ்ன்னு சொல்லப்படுற பாக்டீரியாஸ், வைரஸஸ், பேராசைட்ஸ், ஃபங்கைஸ், இதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டாக எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த இம்யூன் சிஸ்டம் ஓவர்வியூவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது செல்ஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம். இந்த செல்ஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இந்த இம்யூன் சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த செல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ்னால் இந்த லிம்போசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், மேக்ரோபேஜ், இதெல்லாம் வந்து ஒயிட் பிளட் செல்ஸில் அடங்கியிருக்கும். அதே மாதிரி இது வந்து என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு, அதே மாதிரி இதை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த பேத்தோஜன்ஸ்க்கு எதிராக இதெல்லாம் வந்து எப்படி பேத்தோஜன்ஸை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த செல்ஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டத்தில்
சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்னா அதை வந்து வெளியே போடா வெள்ளையனே அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை எப்படி வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அதை எப்படி எலிமினேட் பண்ணுது, அதே மாதிரி அதோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, அதாவது இன்னாக்ட் இம்யூனிட்டி அண்டு அடாப்டிவ் யூனிட்டின்னு சொல்லப்படுற 2 இம்யூன் ரெஸ்பான்சஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குது. அந்த இன்னாக்ட் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நான் ஸ்பெசிஃபிக் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தட் ரெஸ்பாண்ட் இமீடியட்லி. அதாவது இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து இல்லை. எதுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்கு அதாவது ஃபாரின் பார்ட்டிக்கலை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம உடம்புல வந்து டெஃபைன் மெக்கானிசம்னு சொல்லப்படுற அந்த ஸ்பெசிஃபிக் மெக்கானிசம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லப்படுற நம்ம உடம்புல ஃபாரின் பார்ட்டிக்கலை வந்து எப்படி தடுக்கிறோமோ அதுக்கு தேவையான டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து லாங் டைமாகவும் அதேமாதிரி லாங் லாஸ்டிங் ப்ரொடெக்ஷனாகவும் இதில் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸாக நம்ம உடம்புல கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ். ஆன்டிஜென்ஸ் அப்படின்னா இது ஒரு மாலிகுல்ஸ், அந்த மாலிகுல்ஸ் வந்து பேத்தோஜென்ஸாக இங்கே வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம வந்து இங்கே ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆன்டிபாடிஸ் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டத்தோட ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் தான் வந்து ஆன்டிபாடிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஆன்டிஜென்ஸில் வந்து பைண்ட் ஆகி அதை வந்து எப்படி டெஸ்ட்ரக்ட் பண்ணுது, அதேமாரி அதர் இம்யூன் செல்ஸை வச்சு அதை வந்து எப்படி கில் பண்ணுது அப்படின்றத வந்து இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இம்யூனாலஜிக்கல் டிஸார்டர்ஸ். அதாவது இந்த இம்யூன் சிஸ்டத்தில் என்னென்ன மாதிரியான வேரியஸ் டிஸார்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, அந்த வேரியஸ் டிஸார்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். அதாவது நம்ம உடம்புல எங்கே வந்து மிஸ்டேக்காக நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்க டிஷ்யூஸை வந்து அட்டாக் பண்ணுதோ அது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸனும், இம்யூனோ டெஃபிஷியன்சி. அதாவது எந்த இடத்துல நம்ம இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கோ அதேமாரி டைஃபங்க்ஷனலாக இருக்கோ அந்த இடத்த வந்து இம்யூனோ டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். அதேமாரி அலர்ஜிஸ், எந்த இடத்துல நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து அலர்ஜிஸும் காஸ் ஆகும் அப்படின்னு இந்த இம்யூனாலஜிக்கல் டிஸார்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வேக்சின்ஸ் அண்டு இம்யூனைசேஷன். வேக்சின்ஸ் அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தோட பவர்னும் அது வந்து இன்ஃபெக்டிவ் டிசீஸுக்கு எதிராக வந்து ப்ரொட்டக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இம்யூன் சிஸ்டத்தில் இந்த இன்ஃபெக்டிவ் டிசீஸ் வந்து ஆன்டிபாடிஸோட ப்ரொடெக்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட மெமரி ரெஸ்பான்ஸை வந்து இன்டியூஸ் வந்து பண்ணியிருக்கு அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இம்யூனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம பாடியில் இன்ஃபெக்டிவ் டிசீஸாக இருக்கக்கூடிய சம் ஃபாரின் பார்ட்டிகல்ஸை வந்து எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது, ஸ்ப்ரெட் ஆகாமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த இம்யூனைசேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரிசர்ச் அண்டு தெராப்பீஸில் நம்ம உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த இம்யூனாலஜிக்கல் ரிசர்ச்சில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்து இது வந்து கண்டினியூஸாக அட்வான்ஸ் லெவலாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அட்வான்ஸ் லெவல் வந்து எதை லீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூ தெரப்பீஸ், அப்புறம் இம்யூனோ தெரப்பீஸ், அப்புறம் இந்த கேன்சருக்கு எதிரான ட்ரீட்மெண்ட்ஸ், அப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், இதுக்கு எதிரான இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி வந்து ஒரு டெவலப்மெண்ட் வந்து உருவாக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த அட்வான்ஸ் லெவலில் நமக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த எபிசோடில் நம்ம இம்யூனாலஜினா என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் ஒரு நியூ டாப்பிக்கில் நான் உங்களை சந்திப்பது உங்கள் புவர்சன். அண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது மைக்கான் பயாலஜி. அண்ட் கீப் லிசனிங் டு த ஸ்பாட்டிஃபை ஆப். தேங்க்யூ, பை அண்ட் see you.